ஸோ கைஸ் பார்ட் 2க்கு ரெடியா? எங்கே விட்டேன்? இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. இந்த 3000 to 3500 ருபீஸ்க்கு ஸ்டாக்ஸ் வாங்கினேன் இல்லையா, அந்த ஸ்டாக்கை விற்கிற வீடியோ நான் போடவே இல்லை. அந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நான் ரூமில் அடுக்கினேன். அந்த வீடியோ போட்டதுக்கே, இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோ போட்டதுக்கே இப்போ வரைக்கும் 372K வியூஸ் போயிருக்கு. டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் போய் நான் பின் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ தான் என் மண்டக்குள்ளே ஒன்று ஓடிச்சு. சோஷியல் மீடியாவுக்கு ரியாலிட்டி தான் தேவை, ரீல் கிடையாதுன்றது. நீ அப்லோட் பண்ணுறது ரீல் தானே சொல்லிட்டு என்னை கமெண்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன ரீல் வேற. இன்ஸ்டாகிராமில் ரீல் போஸ்ட் பண்ண உடனே எனக்கு வந்து என்கொயரிஸ் பற்றி சொல்லணும்னா, நான் அதிகபட்சம் ரொம்ப என் லைஃப்லேயே ஹேண்டில் பண்ண முடியாத நாள்னா அதுதான் சொல்லுவேன். அக்யூரேட்டாக சொல்ல போனால் 69லேருந்து 74 என்கொயரிஸ். அதில் முதல் நாளில் மட்டுமே நான் 12 ஆர்டர் முடித்தேன். ஸோ ஃபைனலாக என்னோட முடிவு என்னவாக இருந்ததுன்னா, ஜிஎஸ்டி எடுத்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இது. வரைக்கும் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 3.5 மாதம் ஆகுது. இந்த 3.5 மாதத்தில் எனக்கு 6 நாள் மட்டும்தான் ஆர்டர் எடுக்கலை. அதில் 3 நாள் எனக்கு ஆர்டர் வரல. அண்ட் 3 நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ இருந்ததுனால அந்த 3 நாள் ஆர்டர் எடுக்கலை. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு ஒரு பேஸாக இருக்க போதுன்னு நினச்சிட்டு இதுக்கான உழைப்பை நான் உழைச்சேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த 3.5 மாதத்துலேயே நான் ஒரு ரீல் வீடியோஸ் கூட நான் பூஸ்ட் பண்ணவே இல்லை. அதாவது மெட்டா ஆட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை, எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணலை. சிறுக செலுத்தினா தான் அது சிலையாக மாறும். நான் சிலையாக மாறிட்டேன், நீங்கள் கல்லாக இருந்துடாதீங்க. See you, டாடா.